என்ன பணம் நான் ஆபரேஷன் பண்ணது கூட என்ன வந்து பார்க்காதவர் இந்த மட்டக்களப்புல இருந்தவர் மச்சான். என்னன்னு சொன்னா இப்ப இவங்க வந்து திருக்கோயில இருந்து வந்திருக்காங்க மச்சான். என்னமோ தெரியல, நான் எனக்கும் பியானதுகள் விருப்பம் இல்லை. ஏன்னா தான் எல்லாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இடத்துல இருந்து தான் இப்ப எல்லாரும் உதவி செய்யறாங்க. இப்ப அவங்களோட வறுமையான இருக்கிற குடும்ப வீட்டை போய் தான் தேடி உதவி செய்யுது. இப்ப நான் கிட்ட சொல்லியும் என்ன தேடி வந்திருக்காங்க மச்சான். நிறைய தரம் ட்ரை பண்ண மரவணா சொன்னா இப்ப இவங்களால முடியல வந்திருக்காங்க மச்சான். நம்ம அட்ரஸை கேட்டு வந்திருக்காங்க, இந்த இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன மாட்டுக்கு அப்ப இப்படி ஒரு என்னன்னு சொன்னா இது வந்து நீங்க நார்மலா நினைக்க கூடாது. இந்த வீடியோ வந்து எல்லா இடமும் போகும். நான் பார்த்துதான் எல்லாம் நான் முடிவெடுத்துதான் எனக்கு ஒருத்தர் உதவி செய்ய ஒருத்தர் இல்லை. எனக்கு ஒரு மகன் மட்டும் அவர் கல்யாணம் முடிச்சுட்டு அவர் போயிட்டாரு. இருந்த வீடு வாசல் விட்டுட்டாரு. நான் இந்த வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் பார்த்தேன். எனக்கு வருத்தம் இருக்கு உடம்புல ஒரு வரைக்கும் செக் பண்ணி பார்க்கவில்லை. ஏஜென்சிமாரும் நம்மளை சும்மா அனுப்புறாங்க, காசுகளை தின்றாங்க. தெரிஞ்ச விஷயம் இல்லை. எத்தனை தரம் போய் சும்மா கிடந்து ஓட்டு வர டிக்கெட்டை செஞ்சு தராங்க. எம்பசிக்காரன் எடுக்க மாட்டான். இவனோட விசிட்டி மிஷால போடுறாங்க. எனக்கு வயது வந்து 57 வயது. என் உண்மையான வயது சத்தியமா 57 வயது. இது வர நான் வந்து இது யூடியூப்ல போடுறேன். நீங்க இது எத்தனையோ மக்கள் பார்க்காங்க, வெளிநாட்டிலையும் பார்க்காங்க, இலங்கையிலையும் பார்க்காங்க. எனக்கு வெட்கம் பண்ணல, நான் கஷ்டம், எனக்கு வருத்தம் இருக்கு உடம்புல. நான் 57 வயது, உழைக்க ஒன்றுக்கு மேலாது. நான் வெளிநாட்டுல இருந்து வந்த ரிப்போர்ட் சகலத்தும் வச்சுக்க நான் போய் சொல்ல மாட்டேன், எல்லாம் காட்டுவேன். எனக்கு வருத்தம் வந்து கேன்சர் வருத்தம். நான் இந்த நெஞ்சோண்டு எனக்கு இல்லை வெட்டிட்டேன்னா எனக்கு எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. வெளிநாட்டில் உள்ள ரிப்போர்ட், இலங்கையில் உள்ள ரிப்போர்ட். நான் வந்து நின்று நான் கொஞ்சம் கடல்ல நடந்து கட்டி உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சு நான் ஆபரேஷன் பண்ணாம தெரிஞ்சேன். காசு இல்லை நமக்கு, எனக்கு பார்க்கமே ஒரு தெரியும் இல்லை. சொந்த பந்தம் இருந்து எனக்கு சொந்தம் எனக்கு உதவுற மாதிரி இல்லை. ஏனென்றா நான் ஒரு வருத்தம் அளிக்கக்குள்ள என்ன பார்க்காத போது அவங்க இப்ப நான் அத்தளிக்கும் போது பார்க்க மாட்டாங்க நிச்சயமாக. அதை விட நான் இந்த மக்கள்கிட்ட இந்த கொடுமையை சொல்லி இவள் பரதாவது சொல்லி வேண்டுவாங்க உள்ளங்கள். எனக்கு அவங்களால வேண்ட உதவி அவங்க செஞ்சு தரட்டும். எனக்கு கொஞ்சம் கடினம் இருக்கு. நான் இந்த ஆபரேஷன் பண்ணினதால் அங்கே இங்கே வாங்கி இருக்க இடம் இல்லை. அங்கே ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்கிட்டு இங்கே ஒரு நாளைக்கு சாப்பிட்டு நம்ம இலங்கையில சாப்பிட்றது எல்லாம் தெரியும். ஒரு தரம் சும்மா சாப்பாடு தர மாட்டான். எனக்கு இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். வேற ஒரு பிங்காங்கோப்பையோ ஒரு சட்டிப்பார் ஒரு வீடோ சகலது இல்லை எனக்கு. நான் ஆபரேஷன் பண்ணேன் அக்கரைப்பத்து ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் அரசாங்கத்தில் தான் நான் ஆபரேஷன் பண்ணேன். ப்ரைவேட்ல ஆபரேஷன் பண்ணக்குள்ள நான் சொன்னேன், டாக்டர் கிட்ட பார்த்துச்சதுக்கு மணி இல்லை. இந்த ரிப்போர்ட் அவங்க ஆபரேஷன் பண்ணி படுங்க, நாங்கள் வந்துட்டு இந்த ரிப்போர்ட் முடிஞ்சு நீ நாங்கள் எடுக்க மாட்டாங்க. நான் அங்கே 23,000 13,000 அப்படி எப்படி வாங்கி தான் இந்த ரிப்போர்ட் எடுத்தேன். இந்த ரிப்போர்ட் எடுத்தும் திரும்ப ரிப்போர்ட் வந்து எனக்கு மட்டக்களப்பு கொண்டு போட்டாங்க. மட்டக்களப்புல இருந்து அவங்க திரும்பி மட்டக்களப்புக்கு அனுப்பினாங்க. நான் மட்டக்களப்பு பஸ்ஸில் தான் போனேன். திருக்கோயிலிருந்து பைப்பு கால இது 38 தையல் எனக்கு வந்து இந்த மாறு ஃபுல்லா எடுத்துட்டாங்க. இதுல இல்ல, இதால பக்கம் இல்ல காட்டணும் பண்ணாலும் என்ன அவங்க உள்ளங்கள் அவங்க பார்க்கணும் நம்மளுக்கு என்ன கஷ்டம் பண்ணு. நான் இது வரைக்கும் இந்த 57 வயதுக்கும் எனக்கு ரோட்டு தெரியாது. நான் பஸ் டிரைவர்கிட்ட சொல்லித்தான் இந்த இடத்துல கொடுங்க கொஞ்சம். நான் அந்த பழக்கடையில் வந்து கேட்டு தான் விசாரிச்சாங்க. ஹலோ மக்கள் அந்த வீடு தான் கேட்டு வந்தேன். எனக்கு தெரியாது. நான் எங்கேயும் போட்டு வழியை போன பொம்பளைக்கு இப்போ எனக்கு ஏலாது. இப்போ நான் மக்கள்கிட்ட நம்மளோட தமிழினங்கள் இறங்கி அதாவது அவங்க போடுறத போட்டால் எனக்கு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஆபரேஷன் பண்ணின உடனே டாக்டர் நான் இங்கே மட்டக்களப்பு போகிறது. மட்டக்களப்பில் போகிறோன்னே 2 தரம் ரிப்போர்ட் எடுத்து 2 தரம் இது செஞ்சுருக்காங்க, ஒரு தரம் இல்லை. 2 எடுத்த ரிப்போர்ட்லேயும் அவங்க கடைசாவது ரிப்போர்ட் சொன்னாங்க. மட்டக்களப்பு போட்டாங்க. மட்டக்களப்பு போனேன். மட்டக்களப்பில் எல்லாம் எடுத்து எழுதிட்டு எழுதின துண்டில் எழுதி சொன்னாங்க. எனக்கு இது என்ன நோய் என்று தெரியாது. திரும்பவும் இந்த கட்டியை திரும்பவும் செக் பண்ணிட்டாங்க. அக்கரைப்பத்து ஆசியாவில் வந்து கேட்டோன்னா அவங்க 1,10,000 கேட்டாங்க. எனக்கு 10,000க்கும் வழி இல்லை. நான் வழி இல்லைன்னு தான் ஆபரேஷன் பண்ண அரசாங்கத்துல திரும்பவும் அது கட்டி அவங்க ஆபரேஷன் பண்ணது மட்டும்தான். எனக்கு மருந்து குளிச்சு ஒன்றுமே இல்லை. நான் அந்த ஆட்டத்துல மறுநாள் திரும்பவும் ஆபரேஷன் பண்ணி 7-8 மாசம் 9 மாசத்துல 9 நான் திரும்பவும் ஏஜென்சியில் காலை பிடிச்சி அங்கேயும் இந்திய பிக்சர் வாங்கி நான் கட்டி போயிட்டேன் வெளிநாட்டுக்கு. அங்கே போனோடனே அங்கே வருத்தம் பண்ணி சொல்லி அங்கே வேலை செய்யலாண்டுட்டாங்க. ஆபரேஷன் பண்ணி ஒரு நெஞ்சு எடுத்துட்டு நம்ம வெளிநாட்டு போனோம் எப்படி வேலை செய்யும், அங்கேயும் வேலை செய்யலாண்டுது. இவ்வளவு நாள் மந்த கிடந்தோடு நான் இப்பதான் மந்த வைக்கிறேன். என் கையில 10 இப்படி எனக்கு வழி இல்லை.
நான் சும்மா தான் இனி எனக்கு தாங்க இல்லாத எனக்கு குடும்பத்திட்ட போய் கையில் எட்டே நான் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கேன் நான் பார்க்கல எனக்கு இதுல வைக்கவும் இல்லை ரோசன் எனக்கு புருஷன் கிருசன் ஒன்றுமே இல்லை 90ஆம் ஆண்டுல இந்த புள்ள பகத்தில இந்த மனுஷன் போன மாதிரியா இல்லை நான் இந்த 90ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்து நான் இந்த வாழ்க்கையில இருந்து நான் அழிச்சுதான் வாங்கணும் நல்ல வாரம் இல்லை இப்ப என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இதுல வருத்தம் இருக்கு திருப்பி செட் பண்ண சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் இலங்கையில ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வந்தோம்னா அவ்வளவு எடுப்பாங்க நான் எந்த இடம் வந்து சொந்த இடம் நான் திருப்போய்த்தானே பொய்ய செல்ல என் மகனோட சேர்ந்து நான் கொக்கடி செல்ல வேண்டாம் ஐடிங் கார்டு எல்லாம் மட்டக்கிழப்பு கொக்கடி செல்லு நான் பெஞ்சிருக்கிறதெல்லாம் மாற்றி அங்கால போப்புறேன் ஏன்னு கேட்டா அரசாங்கத்துல பதியோட தரேன் நான் எனக்கு எதுக்குமே இல்லை நான் கனகால நான் 10 வருஷம் போயிட்டு மறியல்ல இருந்து 2007 8 குடிமட்டு மறியல்ல போயிட்டு நான் சும்மா கேஸ் மட்டுப்பட தெரியாம 2018 இலங்கையில் வந்துடுறாங்க 10 வருஷம் எனக்கு 25 வருஷம் கரியா இது போட்டிருந்தாங்க எனக்கு தூக்கு தண்டனை போட்டிருந்தாங்க தூக்கு தண்டனை போட்டும் 10 வருஷம் ஃபுல்லா இருந்துதான் நான் இலங்கையில வந்து வாங்கினேன் எனக்கு இலங்கையில வந்து வாங்கி வரும்போதும் அம்மா மோசம் போயிட்டாங்க அம்மா இல்லை அந்த வளவு மகன் பித்து போட்டான் இப்ப அந்த வளவு வந்து என்ன சொல்றாங்க கேட்டா அதுக்குள்ள வீடு சாமான் நான் கட்டியிருந்தேன் நல்லா 4 ரூம்கள் குசினி வாக்குறும் எல்லாத்தையும் கட்டினேன் அந்த வீடு அந்த முள்ள வித்து அவனும் கடன் இல்லை நானும் போன மாதிரி மறியல்ல வித்துட்டான் என்ன செய்ய அடிக்கலாமா வித்து இப்ப எனக்கு இருக்க இடப்பும் இல்லை சின்ன சோறும் இல்லை எனக்கு சொந்த மாதிரி இல்லைன்னு இருக்காங்க ஆனா என்ன அவங்க கவனிக்கிறோம் அவங்க கவனிச்சா ஏன் நான் இந்த உள்ளத்தோட அரைக்கப்படுறேன் நீங்க யோசிக்கணும் எனக்கு இப்ப வருத்தம் எனக்கு வருத்தத்தால எனக்கு ஒன்றும் செய்யல எனக்கு சும்மா மூச்சு அடிக்கல அது ஒரு மணி நடக்கல ஓடல எனக்கு இது இப்பதான் 1 வருஷம் நான் ஆப்ரேஷன் பண்ணி நான் போனேன் சரி நம்ம சரி தள்ளி இதுல கடனை கட்டணும் எனக்கு இப்ப கடன் இருக்கு ஒரு 4 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்கு நான் வாங்கின 1 லட்சம் ரூபாய்க்கு 7 சத்து வட்டி ஒரு மாதம் கட்டணும் அடுத்த மாதம் டபுள் வட்டி இப்படி எனக்கு வந்து 4 லட்சம் தான் கடனும் இருக்கு எனக்கு நான் போய் சொல்ல மாட்டேன் எந்த உள்ளங்கள் எந்த குடும்பம் எல்லாரும் பார்க்கணும் வந்திருக்கேன் நான் எத்தனையோ உள்ளங்கள் போடுறாங்க நம்மட தமிழரோ ஆரோ இறைச்சி செய்யட்டும் எனக்கு இந்த இதை செக் பண்ணி பார்க்கணும் முட்டை என்னென்னு கேட்டா முதல் தடவை செக் பண்ணி டாக்டர் சொல்லி தான் திரும்பி செக் பண்ணி எனக்கு இதுக்கு மருந்து இல்லாம தான் நான் இயங்கி கொண்டு இருக்கேன் நான் இப்ப வந்து சும்மா 2 இதுல நான் இயங்குறேன் பின்னடோட குடிக்கா பிளஸும் குடிச்சா நீ சரி வர எனக்கு என்ன தெரியும் உடம்புல எனக்கு தெரியாது நான் ஒரு எனக்கு சாகுறதான் விருப்பம் இல்லை இருந்தாலும் நான் செத்து கடங்காரர்கள் என்ன வைத்தாங்க கடங்காரர்கள் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கடனை வாங்கி தின்னு நான் ஒரு சீவன் தான் நான் மகனையும் நம்பல 2 மகன் நான் ஆப்ரேஷன் பண்ணது கூட என்ன வந்து பார்க்காதவன் இந்த மட்டக்களப்புல இருந்து அப்படி நான் கடன் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கு கேன்சர் ரிப்போர்ட் இருக்கு வெளிநாட்டுல அந்த ரிப்போர்ட் இருக்கு மட்டக்களப்பு ரிப்போர்ட் ஆஸ்பத்திரி நான் போய் சொல்லி ஒரு தட்டுமே நான் கேட்கல எனக்கு அப்படி கேட்கக்கூடிய இது எனக்கு நான் பொம்பளை வந்து எனக்கு ஊடு வாசல் இல்லாதுக்காக நான் 4 விட்ட கூப்பிட்டு சொல்றேன் நான் விளக்குக்கு வந்தேன் உங்களோட கால் அடிக்கி ஏனென்றா நீங்கள் நல்ல உள்ளங்கள் சிலத்துகளை செய்யறீர்கள் போய் அது எனக்கு சாப்பாடு தராட்டி சரி கொஞ்சம் காசு மாதிரி சேர்த்து நான் எங்கேண்டாலும் ஒரு இடத்த இருந்து இந்த ஆசிரியர் பார்ப்பேன் இல்லாட்டி எனக்கு வந்து கடலிலே தூக்குதான் அப்புறம் ஒன்றும் இல்லை நான் தூங்கிடுவேன் நான் கடல்ல உளுத்துவேன் அது 2 நிமிஷத்துல போற உயிர் தான் இருந்தாலும் கடல்ல கட்டி போட்டு சாப்பிட பண்றதுதான் 2 நெஞ்சு வருத்தது இந்த வசதியில வரக்குள்ளையும் கூடி காலத்தலை வந்தனா வந்து எனக்கு போக்குள்ள சாப்பிட இல்லாத ஒன்றும் செய்யலை இந்த வருத்தது ஆஸ்பத்திரியில அதே மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து நான் எப்படி திரும்பவும் செக் பண்ண சொல்றாங்க 1 கேட்கறாங்க எனக்கு இல்லைன்னு கொண்டு கொடுத்ததுக்கு எங்கேயும் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து காட்டணும் மனுஷன் அவங்க இறங்கி காசு போடுவாங்களாம் பேர் வந்திருந்தாலும் காசு அரசாங்கம் எடுத்து தின்றுப்பாங்க யாருக்கு தெரியும் நான் ஒரு பொம்பளை எனக்கு 57 வயது நான் 1967 5ஆம் மாசம் 25,000 நான் போடுறேன் நான் போய் பார்க்கிறவங்களுக்கு நான் கொஞ்சம் இதா இருக்கேன் என்னட்டா நான் இன்னும் கஷ்டப்படல அப்படி கொத்தி புல்லு கொத்தி வளவு கூட்டி அப்படி எல்லாம் இருக்கல அப்படிதான் நாளைக்கு ஜனங்கள் ஒழுங்கா சாப்பாடு எத்தனை நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் எத்தனை நாளைக்கு ஆட்கள் சாப்பிடுறதா எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம் இப்பயும் நான் என்ன கொண்டுள்ள திரிகிறேன் நாம இதுக்குள்ள ஒரே குத்துது அந்த ஆபரேஷன் பண்ணதுக்குள்ள குத்துது மருந்து ஒரு ஆட்டாவுக்கு போயிருக்க மாட்டேன் நான் இந்த 38 தையல் ஆட்டத்துக்கு நான் போகல
ஏறுற பஸ்ஸில மழை வெள்ளத்துக்குள்ள ஏறுற பஸ்ஸில போற ஆஸ்பத்திரிக்கு போற 2 பைப்பு டபுள் பைப்பு போட்டிருந்தாங்க. அதை இதுக்குள்ள போட்டு கட்டி எடுத்துட்டு போற ஆஸ்பத்திரியில இப்படிதான் நாங்க நான் ஆபரேஷன் பண்ணுறேன். டாக்டர் கிட்ட காசு இல்லை. நான் இப்படிதான் வெளிநாட்டு போய் வெளிநாட்டு ரிப்போர்ட்ல கேன்சர் என்று தான் தந்திக்கிறாங்க. இதுல வந்து ரிப்போர்ட்ல நம்ம போய் செல்வோம் தம்பி. டாக்டர் மாதிரி போய் செல்வாங்களா? இல்ல எந்த இதை எல்லாரும் பார்த்துட்டோம். அது எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த முடிவு கட்டி தான் உங்களோட காலடிக்கு வந்தீங்க. எந்த உள்ளங்கள் சரி யாரும் சரி எனக்கு உதவி சேர்த்தா உங்களுக்கு மிச்சம் மிச்சம் கோழி புண்ணியங்கள். நான் இந்த வாழ்க்கையில நான் இது வரைக்கும் ஒரு கேட்டது கடனுள்ள கட்டணும் வேற ஒன்று மிச்சம். இப்ப என்னத்த சொல்ற மாதிரிதான் வீடியோ போட்டோம்னா நிறைய உதவிகள் வாரது. இப்பதே உதவி வருது இல்லை. அதனால இவங்களை சொல்லி பார்க்க மாட்டான். அப்படி வீடியோ எப்படி போட்டாலும் உதவிகள் வராதுன்னு சொன்னா வராது. என்னமோ நம்ப மாட்டாங்க. ஏன்டா இவங்க இப்படி எங்க இந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்கன்ட்டு நிறைய பேர் பார்வையாளர்கள் யோசிப்பாங்க. நம்ப மாட்டாங்கன்னு சொல்லியும் பார்க்க மாட்டான். அப்ப இவங்க கேட்கிறாப்புல இல்ல. இவங்க கடைசி என்ன வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பார்த்து தானே வந்திருக்கிறது கேட்டேன். இதுதான் எனக்கு வருத்தம். இந்த வருத்தம் இதை நான் போய் சொல்ல. இது டாக்டர் ரிப்போர்ட். இது டாக்டர் இதான் கேன்சர் வருத்தம். இதை நான் கட்டி எடுத்திருக்கேன். அதை திரும்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வருஷம் 2 போது இது இருக்கக்கூடிய மருந்துகள் சாமான பரிசோதனை செய்யலண்டா அது இதுக்கு மாறும். இது கரண்ட் சுடல இன்னும் வெட்டி எடுத்தது மட்டும் நடுவால புலந்து எடுத்துட்டாங்க. அப்படியேமாண்டா இதான் இந்த வருத்தம் எனக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணி இதெல்லாமே எனக்கு டெய்லிக்கு நாளைக்கு வெளிநாட்டு செக் பண்ணி அந்த துண்டு துணிலாம் சாலது வந்து நான் போய் சொல்லி எனக்கு நிறைய காட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ண காட்டு எனக்கு கிளீன் ஒன்றும் இல்லை. யாரும் நீங்க கண்ட்ரி பேர் ஆப்ரேஷன் பண்ணி கிளீன் இல்லாம இருக்க மாட்டாங்க, மருந்து இல்லாம இருக்க மாட்டாங்க. இது ஒன்றுமே இல்லை. இதான் உடம்பு எனக்கு என்ன கடன் நான் கட்டணும். நான் கட்டி போட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போவாதையும் பரவாயில்ல. நம்ம போய் ஒரு ரோட்டில் போயிட்டு கையெழுட்டக்குள்ள அவங்க நம்மளை மேல இருந்து கீழே வாட்டாங்க. ஒரு 20 காசியா இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் தெரியல. ஏதோ நல்ல உள்ளங்கள் சரி நாட்டுல இந்த வீடியோ போட்டு காப்பி சரி யாரும் சரி எனக்கு எடுத்து எனக்கு அனுப்புங்க இந்த கலவமத்தானுக்கு. நான் அவர் எனக்கு தருவாருங்க நம்பிக்கை ஓட்டிருக்கு. என்னென்னா எனக்கு கொஞ்சம் கடமைகள் இருக்கு. எனக்கு வீடு வாசல் கட்டித்தரும் கூட அதை முடியாது வந்து. ஏன்னா வீடு வாசல் கட்டணும் எனக்கு காணி இல்லை. எனக்கு வீடு வாசல் இல்லை. நான் வீடு வாசல் இல்லாட்டியும் பரவாயில்ல. நான் எங்கே சரி படுத்துக்கணும் கோயிலில் சரி போய் படுப்பேன். நான் வந்து இதான் எனக்கு கிடைக்கணும் உண்மையான விளக்கம். நம்ம ஆரை விட்டு கூட்டிட்டு போறேன். ரோட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும். அதை விட நம்ம ஒரு ஒழுங்கான நான் ஒரு பொம்பளையோட நான் மரியாதை ஒரு பொம்பளையோட நான் ஒரு இடத்த போயிருக்கேன். இந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் இந்த வீடியோவை. இந்த ஜனங்கள் உதவி செஞ்சாங்க. நான் எப்படி வரணும்னா எந்த நாட்டில் இருக்கிற நீங்க இறங்கி எனக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு கோடி புண்ணியம். கடவுள் உங்களுக்கு உங்களோட புள்ள ஊட்டியலுக்கு உங்களோட குடும்பத்திற்கு நல்லது செய்வார் என்ற ஆசீர்வாதமாக நான் நல்ல ஒரு பொம்பளையோட நான் கெட்ட பொம்பளை. இன்றைக்கு மட்டும் போட்ட ஒருத்தர் நன்றிக்க மாட்டாங்க ரோட்டில் அங்கெல்லாம். நான் அப்படி போடாம தான் நம்மளுக்கு வந்து நான் அதனாலதான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன். பார்க்குறவங்க சொந்த வயசு என்ன நம்ப மாட்டாங்க கடைசி வரைக்கும். நம்ப தான் யாரும் நம்ப போறாங்க ரோட்டில் போகக்குள்ள. இப்ப இந்த வாசில வரக்குள்ள இந்த ஒன்றாவது மனது போறவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களிக்கா நான் வேண்ட தாண்டி கேட்கறேன். நான் எங்களோட சொந்த கடை கொண்டு நான் போறேன். பிடத்துல முறைக்கு விடும். நான் புதுசா ஆரம்பிப்போம். தெரியாத வீடுதான் பிடத்தை வாங்கித்தான் நான் வந்து. அப்ப நான் ஒரு பொம்பளை தானே. எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை. நான் வந்து எனக்கு இதுல போட்டு இந்த மக்கள் உதவி செஞ்சு உங்களுக்கும் தாய் பிள்ளை இருக்கு, சகோதரன் இருக்கு, உங்களுக்கும் பஞ்சாய உள்ள இருக்கும். இன்றைக்கு எனக்கு வந்தது உங்களுக்கு வரக்கூடாது என்றுதான் எந்த கடவுள் ஆசீர்வாதம். இன்னொரு எனக்கு வரக்கூடாது. இந்த நோயும் பெறக்கூடாது, இந்த வறுமையும் பெறக்கூடாது. இன்னைக்கு நானும் ஒரு ஆம்பளை நானும் உழைச்சி அண்டுவேன். என்ன செய்யலாம்? நான் பொம்பளை வந்து நான் கலர் எனக்கு இப்ப கொஞ்சம் கடனில் சாமான் இல்லை. நான் மாற்றப்பட்டு வந்து வேற ஒரு வழியும் இல்லை. எனக்கு ஊடுவாசல் கட்டித்தர உங்களுக்கு முடியாது. எனக்கு வளர்ந்து சாமான்கள் எல்லாம் பயங்கர இல்லை. நான் எங்கேயும் கிடந்து கொள்வேன். எனக்கு ஒரு இந்த உடம்புல இருக்கிற உடுப்புகளை தவிர வேற எதையுமே இல்லை. நான் போய் செல்ல மாட்டேன். இந்த இடத்துல கூட்டி கொண்டு காட்டுறேன். நான் ஜனத்திட்ட கூட்டி கொண்டு காட்டுறேன். எனக்கு அரசாங்கத்துல ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து அரசாங்கத்தை நான் மறையல 10 வருஷம் போயிட்டு இருந்தேன். அதுல 2012 எல்லாம் பட்டி போட்டாங்க. போட்லிஸ் எல்லாம் பட்டிட்டாங்க. நான் சும்மா தான் தெரியும் ரோட்டில் இந்த மட்டக்களப்புல ஒரு ஐடிங் கார்டு மட்டும் தான் இருக்கு. அதுவும் இங்கே மட்டும் இல்லை.
எனக்கு ஒன்று படிச்சது மட்டும் நீங்க கட்டு மட்டும் எடுத்ததா இங்க சொந்த இடம் இருக்கு. நாங்க சொந்த இடம் திருப்பி போயிட்டேன். அப்ப இந்த மட்டக்களப்பு மட்டக்களப்புல வந்து எங்கட மகன் கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. நான் மறியல்ல 10 வருஷம் இருந்து மகன் எடுத்து அம்மன் அவன் கல்யாணம் முடிச்சுக்கிறான். அவன் நாய் கஷ்டமான இடத்த கல்யாணம் முடிச்சுக்கா ஒரு புள்ள கரைய போய் அவன் கல்யாணம் முடிச்சு. எனக்கு ஒரு மகன் தான் போய் செல்லு ஒரு மகன் தான் ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றுதான். அவரு 2 ஊர் வாசல் அழிச்சு போட்டார். நான் ஊர் வாசல் எல்லாம் கட்டினா நல்லா கைதுங்க நான் தேடி நான் கட்டினேன். அவன் அழிச்சு போட்டான். இப்ப என்ன பாக்குறதுக்கு அவனால முடியாது வந்து நானும் அவன் கடன்களை வாங்கி அவங்க 60-70 லட்சம் போறது கடன் கட்டிப்பு நம்ம காசு விட்டோன்னே பின்ன இருந்தாங்க நாளை ஏன் நான் இப்படி போய் கஞ்சி கேட்கணும் ஒரு பெத்த பிள்ளைச்சா பிச்சை எடுக்கணும் நான் பிச்சை எடுக்குன்றதுல இது இல்லை இது நான் வந்து கஷ்டத்தை சொல்லி கூட இது குற்றமா குற்றம் இல்லை. இது வந்து என்ன செய்ய எனக்கு இது கடைசி முடியல ஏதோ உங்களால வேண்டது இதனால எனக்கு உதவி ஒன்று செய்யுங்க. எனக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகணும் செக் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. வேற நான் உங்கள்கிட்ட உருவாச கட்டித்தாங்க எனக்கு இது செஞ்சுட்டாங்க அதெல்லாம் நான் கேட்கல. இந்த கடன் எல்லாம் கட்டி அந்த வரத்துக்கு பதில் செட்டா இருந்ததில்லை. எந்த ஒத்த முடிவு எனக்கு வாழ விருப்பம் இல்லை. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டான் பண்ணேன் சொந்த பந்தங்கள்ட்ட நான் போய் நல்ல ஒரு வீடியோ ஒன்று வாங்க எல்லாரும் பாருங்க அதை பத்தி பிரச்சனை என்ன சரி ஒன்று நடத்தில நீ எனக்கு இது புரியல நீங்க தரணும். நீங்க ஒழுங்காருனா நான் 10 வருஷத்துல ஒரு பொம்பளை நான் மறியல கிடந்த இந்த குவைக்கு 10 வருஷத்துல வரக்குள்ளனா வந்து நான் வந்து இந்த கூடாட கலர் தான் இருக்கும். அப்படித்தான் நான் வந்து இலங்கையில சேர்ந்தேன். ஒரு நேரம் ஒண்ணு சோத்தது நம்ம மூஞ்சிட்டு யோசிக்கிறோம் நம்ம ஆக்கள் சாப்பிடுறோம் நமக்கு வைக்கம் இல்லையா ஒரு நம்மளோட பானைக்குள்ள ஆக்கினா தானே நமக்கு அது பத்திய ஊரவங்கட சோறு தான். நான் உண்மையா தான் எல்லாம் பேசுறேன். எனக்கு தெரியும் இந்த இது எத்தனை இடத்துக்கு போகுதுன்னு நான் இந்த நானும் பார்க்கிறேன். கலவமைக்காண்டது மட்டக்களப்புல கொடியது எல்லாம் நான் பார்க்கிறேன். நம்ம வீடியோ எல்லாம் நான் இந்த நேரம் பார்த்துட்டேன். நான் வீடியோவில் தான் உங்களோட நம்பரை தேடி எடுத்த மாதிரி நான் இடத்துக்கு போகும்போது எங்க இருக்காருன்னு தெரியாது தேடி வந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு நல்ல உள்ளங்களுக்கு மிச்ச நன்றி கிடைக்கும். நீங்க எனக்கு அந்த உதவியோடு செஞ்சா நான் படுத்துக்காரு நான் போய் சொல்லி கேட்கல. எனக்கு எல்லா ரிப்போர்ட்டுகளும் இருக்கு ஆஸ்பத்திரி சகலம். இது வந்து நீங்க வந்து ஒரு தானம் உங்களோட அம்மா அப்பா சகோதரங்களுக்கு ஏதோ அவங்க செத்தவங்களோ செஞ்சவங்க அவங்களுக்கு ஒரு தானம் நீங்க செய்வது அதை எனக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு நல்லது கடவுள் காட்டுவார். உங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு 50 வயதுண்டா 100 வயதுக்கு வைப்பாரு. நானும் அப்படித்தான் நானும் பிச்சை எடுத்து அங்கே இங்கேயும் கொடுத்துதான் பாருங்க இதுக்கிட்ட இல்லாட்டி நான் கொடுத்துதான் நான் அப்படித்தான் எந்த நிலைமை வந்து உங்கள்கிட்ட செஞ்சு கேட்குற அளவுக்கு நான் வந்திருக்கேன். ஏதோ உதவி செய்யணும் மாட்டேன் நீங்க செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தருவார் நிச்சயம் எனக்கு தெரியும். இதான் என்னண்டா மச்சான் நம்ம வீடியோ எடுக்க போனா ஒரு குடும்பத்துக்கு வீடியோ எடுத்தா என்னன்னு சொன்னா அவங்க அந்த வருமன்டா என்னன்னு தெரியணும். முதல் வருமன்னு சொன்னா அடுத்த வட்டம் சாகராட்டம் தான் ஒன்றுக்கும் ஒரு எந்த முடிவு இப்ப இதான் எனக்குள்ள கடன் இருக்கு. அந்த கடனை வச்சு பிடிச்சா அந்த சனங்களை எனக்கு திட்டும்பல எனக்கு ஆத்மா அடையல அது மண்ணுக்கு போனாலும் அதுக்கு தான் நான் பயம் கடமை இல்லை. நம்ம கடனை அது நான் கடனை வாங்குறேன் இந்த வருத்தத்துக்காக தான் கடனை வாங்குறேன். நான் கடனை வாங்கி வருத்தத்துக்கு செஞ்சு விட நான் அர்த்தம் இதுக்கு வந்து நான் அப்ப செத்துருக்கலாமே இந்த வருத்தத்துல. அவங்களோட கஷ்டத்தை நம்ம உணரணும் நம்மளோட உறவுகள். அதனால நான் அந்த வீடியோவுக்கு எடுத்து போட்டுட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு உதவியை நான் கொடுக்குறேன். இப்ப இவங்க வந்ததுக்கு எனக்கிட்ட உதவியே இல்லை மாட்டான். எல்லாரோட உதவியையும் முடிச்சுருக்கேன். எல்லாரோட உதவியையும் கொடுத்து விட்டேன். நான் இப்ப இப்படி ஒரு நிலைமை இருக்கல இப்படி என்ன செய்யறேன் எனக்கு பெரிய குழப்பமா இருக்கு. இப்படி இவங்களை பெருந்தையோட அனுப்புறதா என்ன பண்றதான்றது இருக்கு. நம்மளும் அந்த அளவுக்கு வேலை அந்த மாதிரி சம்பாதிக்கு எப்படி என்ன வழி என்ன சொல்றேன்னு தெரியாம இருக்கு எனக்கு. எப்படி இவங்களை போக்காட்டுறேன் நானும் அப்பயும் எனக்கிட்ட உதவி இல்லாம நான் வீடியோ போட மாட்டேன் சொல்லியும் பார்க்க மாட்டேன். அவங்க உதவியை எதிர்பார்க்காம தான் வந்துருக்காங்க. என்னால முடியல மாட்டான். இவங்கட நிலவரம் 6வது நல்ல உள்ளங்கள் உதவி செய்து அவங்கள இடத்துக்கு நான் போவேன். இவங்க என்ன தேடி வந்துருக்காங்க. நான் நிறைய பேர் எனக்கு எடுக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாரத்துக்கு எனக்கு பவுனியா இருந்து எடுத்துருக்காங்க. திருக்கோயில இருந்து இவங்க வந்துருக்காங்க. இங்க ஒன்றெல்லாம் நிறைய பேர் சொன்னது வராங்க வீட்டை வராங்க. ஏன்னா நம்ப மாட்டாங்க உறவுகள் நம்பாது. இப்ப இவங்க கடைசி கட்டம் இதான் சொல்லி எனக்கு எப்படியா வீடியோ எடுக்கணுன்ற ஒரே குடியில இருந்துட்டாங்க. இருக்கிற வீட்டுக்கு இப்ப நான் இருக்கிற வீடும் கூடி இந்த வாசல் இதுல தண்ணி நிக்கிது மடு பல்ல வளவு துண்டுக்குள்ள அதுக்குள்ளதான் அவங்களும் மேல குடும்பம் தான் அவங்களோட தான் நாங்க குந்திட்டு இருக்கோம். அதுக்குள்ள என்ன செய்யறேன் நமக்கு எங்கன்னா நம்ம ஒரு பொம்பளை அடிக்கிறது தானே நம்மளுக்கு இந்த அப்ப நான் சொன்னேன் அவங்கள்ட்ட இப்படியெல்லாம் நான் செய்ய போறேன். ஒரு நேரம் அவங்க வந்தாலும் நான் இங்கதான் கூட்டிக்கிறேன். நான் இங்கதான் இருக்கேன். அவங்க சொன்னேன் நீங்க கூட்டிட்டு வா நீ கூட்டிட்டு வா படத்தை நாங்களும் கதைக்க முடியல அவங்கள வீடியோவில் போடுறேன் என்ன தானே வீடியோவில் போடுறேன் என்றுதான் நான் சொன்னேன். நான் ஒன்றுக்கு நான் அப்படி போய் சொல்ல மாட்டேன். நான் பயப்படைய மாட்டேன். ஏன்னு கேட்டா இது வந்து
எத்தனை பேர் இந்த பேஸ்புக் வழியா அது வழி இது வழி எவ்வளவு வழி நாங்க பாக்குற மாதிரி தானே மற்றவங்களும் பாக்குறாங்க. அப்ப ஒரு பொய் சொல்லி வர வேண்டிய அவசியம் இல்லைடா. எங்கட தமிழ் மனுஷர்கள்கிட்ட நாங்க போய் சொல்லக்கூடாது. அதை எங்கட பாகுபாடு மாட்டோம். மற்ற 2 வயது 57 வயது நான் போய் சொல்லி களவு எடுத்தா அது எனக்கு அளவு இல்லை. பொதுவாக சொல்ல போனா எனக்கு அளவு இல்லை. நான் இந்த 10 வருஷம் மறியல்கள் அப்படி இப்படி கிடந்ததாலாம் எனக்கு இப்படி சீரழி வந்துச்சு. 2வது எங்கட சிலங்களை என்ன பாக்குறல எனக்கு சகோதரங்கள் அப்படி ஒன்றுமில்ல. ஒரு தம்பியும் ஒரு அண்ணனும் தான். அண்ணங்காரன் 10 வேலை அவன் எங்கேயோ கிடக்கான எனக்கு தெரியா. தம்பிக்காரன் 90ஆம் ஆண்டு குழப்பத்திலே சுட்டு போட்டாங்க. அப்பாவே சுட்டுட்டாங்க. என் புருஷனையும் எனக்கும் புருஷனையும் அவனையும் சுட்டுட்டாங்க. எனக்கு ஒத்தலுமே இல்லை. நான் இவ்வளவு காலமும் வாழ்ந்து வந்து கடைசால எனக்கு இந்த ஆபரேஷன் செஞ்சதாலதான் எனக்கு கஷ்டம் வந்து. இல்லை நான் என்ன சரி செஞ்சு கொள்வேன். எனக்கு வீடு இல்லை, வளவு இல்லை, ஒன்றுமில்லை. இப்படியே போட்டில் வீங்கலாம். எனக்கு கொஞ்சம் கடன்கள் இருக்கு. எனக்கு இந்த ஆஸ்பத்திரி எல்லாரும் போய் நீர்றாங்கடா, நீ போய் ஜூனியர்ஸ்ல அங்கே செக் பண்ணு, இல்லாட்டி மட்டக்களப்பு போய், இல்லாட்டி எலுவட்டான ஹாஸ்பிட்டல் போய். எத்தனை நான் எங்க போவேன் காசு இல்லாம? எங்க போவேன் நான் காசு இல்லை. காலத்தில் ஒரு பொம்பளை ஒரு 1000 காசு இல்லாம அப்படி போறேன். உடனே தூக்கி தந்தார். நான் சொன்ன இதால வாங்கிட்டு போற ஒரு நேரம் அது உள்ளங்கள் உதவி செய்யறது பிரச்சனை இல்லை. நான் உண்மையை தான் சொல்லி வரேன். நான் போய் சொல்ல மாட்டேன். என்னட்டு கேட்டா நாளைக்கு நம்ம போய் சொல்லலாம். போய் சொல்லி களவெடுக்கிற இது போதுமா? நம்மட நோயை காட்டி நம்ம கேட்கிறோம் உள்ளங்கள்கிட்ட. அப்ப அந்த நோய் ஒரு நேரம் போய் களவெடுச்சு அந்த நோய் மர உடம்பெல்லாம் சேர்ந்து வரும். நான் இந்த ஆபரேஷன் செஞ்சது எனக்கு நல்ல எல்லாரும் சொல்றாங்க. முட்டை விட்டுருந்தா அது அழுகி செஞ்சுதா நான் போகணுமா? ஆனா அப்படி அழுகி செய்யறத விட நானே தன்னாலே அழுகி கொள்றதுன்ற முடிவு வந்து இருந்தாலும் நாம் கையால வாங்கின காசு மக்களுக்கு அதை கொடுக்கணும். நாம் எனக்கு ஒரு ஆள் தமிழ் எனக்கு இன்றைக்கு இன்னும் போகல பஸ்ஸுக்கு குறுக்கால விழுந்தாலும் நான் அடிபட்டு போவேன். நான் பொலிசிடுவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது. நான் உண்மையா தமிழ் இனங்கள் ஏதோ உங்களுக்கு மிச்சம் கோடி புண்ணியம் கிடைக்கும். எனக்கு உதவி செய்யறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அதே போல நல்லா கிடைக்கும். நீங்க எனக்கு 50 தந்தா உங்களுக்கு 100 கிடைக்கும். அதான் 2 ஆசீர்வாதம். நான் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பிச்சை கேட்டதும் இல்லை. ஆனா இனி நான் பிச்சை கேட்கத்தான் நம்ம வெளியால் ஆகிட்டோம். அப்ப இப்ப வசல வரக்குள்ள நினைச்ச நீங்க முடிச்சு போட்டு இந்த காட்டாங்குடி பக்கம் சொன்ன வட்டாவளியே போய் இந்த கஷ்டத்தை சரி நம்ம கேட்போம். நம்ம போய் இப்படி ஒரு வீடியோ ஒன்று போடுவோம்ன்ற முடியல ஆகிட்டேன். நம்ம ஏன்னா நம்மளோட தமிழ் சமூகத்துக்கு அப்ப கையெழுட்டக்குள்ள அவங்க சிரிப்பாங்க வந்துட்டு ஐநூறு வழியா போறவங்க தள்ளி நம்மளை வீட்டுல விட்டு போட்டு போய் எங்கனாலும் வாங்கி எண்ணெய் வகுத்துக்கு சோறு வாங்குங்க, ஒரு சாப்பாடு வாங்குங்க. எத்தனை நாளைக்கு கண்டிப்பா காவையில் எல்லாமே எனக்கு படிக்க இல்லாது. நான் உடம்புல உடுப்பு போட மாட்டேன். அப்படித்தான் கிடக்கிறேன். நான் அப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். எல்லாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. இப்ப உங்களோட கேஸ் எப்படி வந்துருப்பா? இப்ப நீங்க என்ன கடனை இப்ப கொடுக்கணும்ன்றதுக்காக தான் கடனை கொடுக்கணும். எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ணுங்க, திரும்பி இந்த கட்டியில செட் பண்ண சொல்றாங்க. நான் பாலணும் சொன்னேன். நான் செட் பண்ணலாம். நான் பால தேவையில்லைன்னு சொன்னேன். எனக்கு செக் பண்ணுங்க. சாக போறேன். எனக்கு என்னக்கு தம்பி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த மண்டுக்குள்ள எவ்வளவு சரி நான் எங்கட வீட்டை சொல்லி தமிழ் எங்கட ஆக்காட்டலாம். நான் எங்க செத்தாலும் சரி நீங்க ஒரு தடவை வளர்ச்சி கொண்டு போகப்படாது. என்ன நீங்க கொண்டு போக மாட்டேன்னு தெரியும். ஆறு கொண்டு வரேன்னு நிற்பாங்க. பாயில சுத்தி போட்டு இந்தியல் சுத்தா பாயில சுத்தி போட்டு கொண்டு கலக்கு தாளுங்க. ஆனா நான் நிச்சயமா எங்க ஏரியாவோட சாகவே மாட்டேன். நான் சாக மாட்டேன். ஒருத்தருக்கு தள்ள கொடுக்க மாட்டேன். ஒரு பெத்த உள்ளதான். பெத்த உள்ளேயும் நம்மள பார்க்கவில்லை. சொந்தக்காரர்களும் பார்க்காம இல்லை. கையில பணம் இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. நம்மள கையில பணம் இல்லை தானே. அதை விட ஏன் அவங்கள ஏன் இப்ப நான் அவங்கள்ட்ட போய் செஞ்சு குளார இல்லை. ஏன் குளார இல்லை? அவங்க தாரவங்கன்னா நமக்கு தந்திருப்பாங்க. அவங்க தாரவங்கண்டா தந்திருப்பாங்க. எவ்வளவு சரங்கள் இருந்தாலும் ஒரு பலன் இல்லை. அதை விட நம்ம போய் எரிய சாதியிட்ட நம்மள சொந்தம் பந்தம் இல்லாதவர்கிட்ட நம்ம கையெழுத்துவோம். கடவுள் சாமி இந்த கண்ணால் வடிக்கிற சாமி இறங்குவாங்க. நிச்சயமா இறங்குவாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க பாருங்க இந்த வீடியோ பார்த்து யாரும் இறங்குவாங்க. ஏனென்றா அப்படி ஒரு நல்ல மனசுக்கார போகல. இல்லாடி இந்த 35 வருஷம் 30 வருஷத்துக்கு நான் இது வரைக்கும் ஒரு ஆம்பளை நான் தேடாம தெரிகிறோம். என்னட்டு கேட்டா நம்ம தேடு நம்ம தெரிஞ்சு போயிட்டு நமக்கு இதுக்கு அப்புறம் தேட நம்மளும் புள்ள ஊட்டியை பெற்று வச்சு அதுக்கு என்ன போற முடியும்? அதுல என்ன முடியும்? நான் இது வரைக்கும் நான் இந்த தனியா வாரம் தனியா போறேன். இந்த முகத்தை நான் 6 முகத்தை நான் பார்க்க மாட்டேன். அப்படித்தான் நான் அப்படித்தான். நான் அந்த பஸ்ல வரணும்னு இந்த கண்ட என்ன பாருங்க. இன்னைக்கு ரவந்தாஜி மடம் நாளைக்கு திருக்கோயில் இருந்தாங்க. எனக்கு தெரியாண்டா பாக்குறான். இவன் டிரைவர்கிட்ட நான் கொடுத்தேன். எனக்கு டிரைவர்கிட்ட இப்படி ஒரு பழக்கடை ஒன்று அவரத்தை கொஞ்சம் இறக்குங்க. அவரு ஹலோ மச்சான் மங்கா நான் இருக்காரு. அவன் நான் கேள்விப்பட்டேன். இந்த பழக்கடையில் வந்து 40 கோடி இந்த ரோட்டால போங்க வருது. நம்ம தான் இந்த ரோட்டுகளை காலை கிடைச்சாங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு வந்தேன். நான் பார்க்க முடியும்.
அப்படித்தான் நான் போய் சொல்லி கேட்க மாட்டேன். என்னதுக்கு நம்ம போய் இந்த வீடியோ எவ்வளவு பேர் பார்க்காங்க, இன்டர்நெட்ல பார்க்காங்க, யூடியூப்ல பார்க்காங்க, டிக்டாக்ல பார்க்காங்க, இது எங்கெல்லாம் போவாங்க. நீங்க கோழிக்கூடு கொண்டு ஒரே சாப்பாடு வெள்ளத்துக்குள்ள எல்லாம் நன்னஞ்சு தகர்ந்து போறேன் இடையெல்லாம் நீங்க போறேன் தானே. அப்ப நாங்களும் தானே எங்களை போல இந்த வீடியோ எவ்வளவு பேர் பார்ப்பாங்க. எனக்கு இந்த கேன்சர் வருத்தத்துக்காக நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அதை விட நமக்கு வருத்தம் இல்ல. இது கேன்சர் வருத்தம் யாரா இருந்தாலும் சரி, எனக்கோ எத்தனையோ மக்களுக்கோ இப்படியான வருத்தங்கள் வரவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு அந்த நோய் நொடி தராம, உங்களுக்கு உள்ள ஊட்டி தராம, உங்களை குடும்பத்தை தராம, நீங்க அது காதுல கேட்டாளவுக்கு நீங்க இருக்கணும். எனக்கு வந்தன்னு சொல்லி இன்னொருத்தருக்கு இந்த வருத்தம் வரக்கூடாது. எனக்கு வந்த கஷ்டங்கள் இன்னொருத்தருக்கு வரக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட 2 கையை எடுத்து கும்பிடுறேன். ஏன்னா எனக்கு ஒரு உதவி வந்து நீங்க யாராவது உள்ளங்கள் செய்யுங்க. எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. வேற ஒன்றும் இப்ப நான் தேடி ஒரு வீட்டுல உதவியை செய்யக்குள்ள உதவி செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு உதவி கொடுக்குற மாதிரி அண்ணாருன்னு சொல்லி இப்ப இவங்க நம்மட வீட்டை தேடி வந்துருக்காங்க. என்னத்தை கொடுக்குறான்னு யோசிச்ச மாட்டான். என்ன செய்யும்? இப்ப அவங்க வீட்டு வாசல்ல வரக்குள்ளே சொன்ன நான் எனக்கிட்ட உதவி இல்லை, உதவி இருந்திருந்தா கூட இடத்துக்கு நான் தேடி வந்திருப்பேன். உதவி இல்லாதான் ஒரு இடத்துலயும் போகல. நிறைய பேர் நினைப்பாங்க கலவ மச்சான் மூலமா நிறைய உதவிகள் வந்திருக்கு, ஒரு இடம் போய் வீடியோ எடுக்காருலன்னு சொல்லி. உதவி இல்ல மச்சான். அப்படி வீடு வாசல் தேடி வந்தவங்களுக்கு உதவி இல்லாம நான் அனுப்பப்படுறேன்டா பாருங்களேன். என்ன அந்த உதவி இருந்தா சும்மா உருவன மச்சான். இதெல்லாம் என்னத கேக்குற நல்ல உறவுகள் இவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களால இது ஒரு கேன்சர் வருத்தம் என்று சொல்றாங்க. அந்த ஒரு பார்த்து மச்சான் உதவிய செஞ்சேன்னு சொன்னா அவங்களோட இடத்துக்கு நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்றத நான் அங்கேயும் போட்டு ஒரு சின்ன வீடியோலையும் பார்க்கலாம். ஏன்னா அப்படி ஒன்றைக்கு மச்சான் இப்படி உதவி செய்கிறார்கள் வந்து வறுமையா இருக்கிறவங்கள வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும் மச்சான். அதான் அவங்களோட கஷ்டங்கள். ஏனென்று சொன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டம் சாகுற கட்டம் தான் மச்சான். நம்ம இந்த உறவுகள் வந்து சேர்ந்ததான் அவங்களுக்கு வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி நாங்க உங்கள்கிட்ட வந்து சொல்றோம். வேண்டாம் நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க நம்புதல் வயிறுக்கு எங்களோட வாழ்க்கை போயிட்டு கொண்டுதான் இருக்கு. இப்ப வந்து பிரச்சனை என்னடா இந்த ஆபரேஷன் ஒன்று செஞ்சதாலதான் பிரச்சனை ஒன்று. இல்லாடி இப்படி பிச்சை எடுக்க தேவையில்லை. எத்தனையோ மக்கள் நம்மளை பாக்குறாங்கன்றது எங்களுக்கு ஒரு கவலை. இந்த அபக்கம் எத்தனையோ பேர் இந்த போன்ல எத்தனை பேர் இந்த யாரை பார்த்தாலும் இந்த போன் கையில தான் போன் இருக்குது. நாளைக்கு விடிய இந்த போன் கையில தான் இருக்கு. அப்ப இதுல பாக்குறாங்க எங்கட போட்டோ ஒன்று உள்ளதாங்க அவங்களுக்கு. எங்கட எந்த முகத்தன்னு சொன்னா எங்கட ஊருக்குள்ளே மரவாசி பேருக்கு தெரியாதுதான் சொல்லணும். ஏன்னா நான் ஃபேமஸ் ஆள் ஒன்று இல்ல போட்டுக்கட்டு எங்க சரி நீங்க எங்க காட்டினாலும் இந்த பொம்பளை தெரியுமான்னு கேட்டாலும் இந்த சைப்படி எல்லாம் யாரும் காட்ட இது எங்க தெரியாண்டுதான் சொல்லுவாங்க. எங்கட ஊருக்கே தெரியாண்டுதான் சொல்லுவாங்க. அப்படிதான் நாங்க வளர்ந்தோம். என்ன செய்யலாம்? எங்கட கஷ்டத்துல நாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம். ஏதோ எங்கட ஆசிகாரம் உங்களோட இதுகளோடையும் கடவுள் புண்ணியமாக உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வீடு வாசல் இல்லை தான். ஆனா இருந்தாலும் அது உங்களுக்கு செய்ய முடிஞ்சா நீங்க செய்யலாம். பிரச்சனை ஒன்று. எனக்கு கொஞ்சம் காசு பணங்கள் இந்த ஆஸ்பத்திரி இருக்கு, வேலைக்கு எனக்கு திரும்பவும் இப்போ போய் இதெல்லாம் செக் பண்ணணும். எனக்குள்ள கடன்கள் இருக்கு. நான் உண்மையா தான் சொல்லி கேட்கறதா பத்தி ஒன்று இல்லை. நான் நம்மளோட தமிழ் உள்ளங்கள் இறங்கி நீங்க செய்யணுமா? உங்களோட அம்மா அப்பாவுக்கு செய்கிற மாதிரிக்கு சகோதரத்துக்கு செய்கிற மாதிரி எங்களுக்கு செஞ்சு இப்போ உங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க எங்களோட வயதுல அவங்கள நினைச்சு நம்ம அம்மாக்கு தான் கொடுக்கமே, நம்மளோட அப்பாவுக்கு தான் கொடுக்கமே என்று சொல்லி நினைச்சேன்டா மட்டும் உங்களுக்கு கடவுள் வந்து எங்களுக்கு கொடுக்குற மடங்கோட 2 மடங்கு கொடுப்பாரு. நம்மளோட நாட்டை நல்லா முன்னேறி நம்ம சனத்தோட நல்லா வந்து வாழ்றதுக்கு நல்ல சந்தோஷமா கிடைப்பாங்க. சரி மச்சான், என்ன பண்ற? உதவி நமக்கு வரல. உங்களோட உதவிய எப்படி கொடுக்க போறேன்னு என்ன தெரியல மச்சான். அந்த மாதிரி பஸ்ஸுக்காக காசை என்னால முடிஞ்சதை நான் உதவியை கொடுக்க போறேன் மச்சான். உங்களுக்கு வழி அனுப்பக்குள்ள அந்த உதவியை கொடுத்துருவோம். என்னடா மச்சான் அதெல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் வீடியோவில் காட்ட மட்டும் இல்லை. இந்த கொடுக்குற தொகையெல்லாம் என்னதுக்கு மச்சான்? இவ்வளவு கவலையா இருக்கி இப்படி தேடி வந்ததுக்கே உதவி இல்லைன்னு சொன்னா என்ன பண்றது? ஒன்றும் செய்யலாது. இப்படி ஒரு ஆள் நான் என்னடா வீடியோ போட்டா நிறைய உதவி வார எனக்கு முன்னுக்கு வார குடும்பங்களுக்கு நல்ல குடும்பங்களுக்கு பார்த்து செய்ய மச்சான்னு சொல்லி எனக்கு அக்கௌண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அப்படி ஒரு உதவி இல்லை. ஒரே ஒரு வீடியோ செய்யறதுக்கு ஒரு ஆள் உதவி இதுக்கு அது கொடுக்கணும். அந்த காசை நான் அவங்களோட வீடியோ பார்த்து உதவி செஞ்சிருக்கேன். அந்த காசை நான் கொடுக்கணும்.
இப்ப எப்படி கொடுக்குற வேற அவங்களோட காசு இப்ப எனக்கிட்ட இல்ல, அக்கௌண்ட்ல இல்ல. அப்படி இருந்தா உங்களுக்கு தந்திரிப்பேன், சின்ன உதவியை நான் தந்திரிப்பேன். நீங்க போயிட்டு மண்டை சாப்பிட்ற அளவுக்கு பஸ்ஸுக்கு போற செலவு பாட்டு தந்திரிப்பேன். பஸ்ஸு போற காசு நான் தாரேன், என்னால முடிஞ்ச உதவி அந்த அதை செஞ்சு கொடுக்காம தான் அந்த மக்களுக்காக வறுமை கஷ்டங்களுக்காக பார்த்து நீங்க உதவியை செஞ்ச தான் பாரன்.